அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெஜிடபிள் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு குக்கரை காய வச்சுக்கிட்டு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அது கூட ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணி அதை சேர்த்து நல்லா வதக்க விடுங்க. வதக்கி விட்டு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேருங்க 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இது நல்லா கிளறி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுமே அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஃப்ளேம் மீடியம்லேயே வைங்க. வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட நம்ம என்னென்ன காய்கறி சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் கேரட், பீன்ஸு, இது கூட ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு நீங்கள் இது கூட காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். காரத்தை பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறிட்டு கொஞ்சம் மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 50 ml தயிர் ஊற்றிக்கிறேன். தயிர் புளிப்பு இல்லாத தயிராக பார்த்துக்கோங்க. நல்லா கெட்டியாக உள்ள தயிராக பார்த்துக்கோங்க. இது கூட அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலாவுக்கு ஏலக்காய், பட்டை, கிராம்பு இது 3 தான் அரைச்சிட்டு சேர்த்துருக்கிறேன். அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 கப் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் பொன்னி அரிசியில் தான் பண்ணுறேன். அதுக்கு தக்கன 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸில் வைக்கிறதா இருந்தால் 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா கிளறி வச்சு கொதிச்சு வரப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 3 விசில் விட்டுக்கலாம். பாருங்கள் நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி எந்த அளவுக்கு உதிரியாக வந்திருக்கு அப்படின்னு. இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாத்தையும் சாரி கேட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எப்போவுமே நம்ம சேனல் கொடுத்துக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.